வணக்கம். குலசேகரன்பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா 2026 தசரா நாட்கள் கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ கடந்த 2025ஆம் ஆண்டு தசராவின் பொழுது எங்களுடைய தசரா குழுக்களும் சரி, நம்ம எல்லா தசரா குழுக்களுமே பெரும்பாலும் 10ஆம் தசராவுக்கு தான் எல்லா தசராக்களும் நம்ம குலச முத்தாரம்மன் கோயிலுக்கு போவோம். அப்படி நாங்கள் செல்லக்கூடிய தருணங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு தலைமை காளிக்கான பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தலைமை காளி அப்படிங்கிறது வெறும் பெயர் மட்டுமல்ல, இவங்க தான்ப்பா தலைமை அப்படின்னு சொல்லி. அந்த தலைமை காளிக்குன்னு சொல்லி பல பொறுப்புகள் உண்டு. செட்டில் ஒரு மாலை போட்டிருக்க பையனுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அல்லது அந்த பையன் திடீர்னு வேஷம் கட்ட முடியல, என்ன ஒரு காரணனாலும் தலைமை காளிகிட்ட தான் கேட்பாங்க. செட்டில் ஒரு பிரச்சனை, திடீர்னு ஏதோ சாமிமார்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துடுச்சு, சில செட்டில் சாமிமார்களுக்குள்ளே சண்டைலாம் வந்திருக்குது, அப்படின்னாலும் தலைமை காளிகிட்ட தான் கேட்பாங்க. செட்டுக்கும் சண்டையாகி போச்சு குலசையில் அப்படின்னாலும் அதுவும் தலைமை காளிகிட்ட தான் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. செட்டில் காளி வேடம் விடக்கூடிய பக்தருக்கு அருள் முழுமையாக இறங்கலையா, தலைமை காளிகிட்ட கொண்டு விட்டுருவாங்க. தலைமை காளி இப்போ அருளை முழுமையாக இறக்கி ஆகணும். கடந்த வருஷம் கேட்டப்போ அடுத்த வருஷம் முழுமையாக இறங்கி வருவாப்பான்னு சொல்லியிருந்தீங்க. முழுமையாக வேஷம் கட்டி நிற்காம பிள்ளை அருள் இல்லாமல் மனக்கவலையோடு நிற்கான். முழுமையான அருளை இறக்கி விடணும். என்ன குறை வச்சான், வருஷம் விரதம்லாம் சிறப்பாக இருக்கான், நீங்கள் என்ன குறை இருந்தாலும் பார்த்து சரி பண்ணி முழுமையான அருளை கொடுக்கணும்னு சொல்லி தலைமை காளிகிட்ட கொண்டு நிறுத்துவாங்க. இந்த மாதிரி தலைமை காளிக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது நிறைய உண்டு. அந்த வகையில் மிக மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னா, மாலையிட்டு அம்பாளுடைய வேடம் கட்டக்கூடிய அத்தனை பக்தர்களையும் முறையாக 10ஆம் திருவிழாவுக்கு அம்பாளுடைய சன்னதிக்கு அழைத்து சென்று எந்த பக்தருடைய மனதிலும் எந்தவித மனக்குறையும் இல்லாமல் திருப்தியான முறையில் அத்தனை பக்தர்களுக்கும் அம்பாளுடைய தரிசனத்தை கிடைக்கச் செய்வது. அந்த தலைமை காளி அத்தனை பக்தர்களுக்காகவும் அம்பாளிடம் வேண்டிக்கணும். எம்மா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மனக்குறையோட, ஒரு மனக்கவலைகளோட, ஒரு எதிர்பார்ப்போட உன்னிடம் வேண்டுதல் வச்சு வேஷத்தோடு நிற்கிறாங்கம்மா, அருள் தரு முத்தாரம்மா, அத்தனை பேருக்கும் அருள் புரியணும் தாயேன்னு சொல்லி வேண்டிக்கிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக அம்பாள் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பசங்கள்லாம் பாருங்கள் எவ்வளவு ஆனந்தமாக தசரா ஆட்டம் ஆடுறாங்க. அந்த ஆட்டத்தை பார்க்கும்போதே நம் மனசுக்குள்ளே ஒரு பேரானந்தம் இருக்கும். அம்மா தாயே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உன் கோட்டை வாசலுக்கு வந்துட்டோம்மா, உன் தரிசனம் காண்பதற்காகவும் உன்னுடைய அருளை பெறுவதற்காகவும் வேடம் கட்டி வந்திருக்கோம் தாயேன்னு சொல்லி அம்பாளுக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவளுடைய சன்னதிக்குள்ளே நுழையும் பொழுது அந்த ஆனந்தம் இருக்குதே, ரொம்ப ரொம்ப பேரானந்தமாக இருக்கும். கால் கடுக்க காத்து நின்றுருப்போம். நடுராத்திரியில் இருந்து அதிகாலை வரைக்கும் இருக்கும். அதிலும் கூடுதல் கூட சிலவங்கள்லாம் நாங்கள் 12 மணிலேருந்து லைனில் நிற்கிறோம், காலையில் 7 மணிக்கு தான் அம்பாளுடைய கோட்டை வாசலுக்கு வந்தோம், 7:30க்கெலாம் தரிசனம் பெற்று 8 மணிக்கு தான் கடற்கரைக்கு போனோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அம்பாளுடைய சன்னதி கோட்டை வாசலுக்குள்ளே நுழையும் போது பேரானந்தமாக இருக்கும். இன்னும் ஒருபடி மேலே போய் மண்டபத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த தருணங்களை சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளவு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். அம்மா தாயே, இத்தனை நாட்கள் விரதம் இருந்து அத்தனை சாமிமார்களையும் சிறப்பான முறையில் உன் சன்னதிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அடியேனும் சிறப்பான முறையில் வேஷம் கட்டி வந்திருக்கேன் தாயே, அத்தனை பக்தர்களுக்கும் அருள் தரும் முத்தாரம்மா அருள் தரணும், வேண்டியவருக்கு வேண்டியபடியே அவரவர் நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்கணும் தாயேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அம்பாளுடைய சன்னதியில் அவளை தரிசனம் பண்ணுவோம் பாருங்கள். அதுதான் ஒரு தலைமை காளிக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடியதும் சரி, முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொன்னால் அதுதான். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் முறையான திருப்தியான ஒரு தரிசனத்தை கிடைக்க செய்வதும், அத்தனை பக்தர்களுடைய மனதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். தசராவுக்கு வந்தோம்ப்பா, நம்ம சாமி தலைமையில் சிறப்பான முறையில் அம்பாள் தரிசனம் கிடச்சிது, ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நம்ம எப்படி இந்த கூட்டத்துக்குள்ளே போய் சேர போகிறோம்னு நினச்சோம், தலைமை காளி சிறப்பாக அழைச்சிட்டு போனாங்க, அம்பாளுடைய அருளால் அம்பாளுடைய தரிசனம் கிடைச்சிதுன்னு நினைக்க வைக்கிறோம் பாருங்கள். அதுதான் முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை ஒவ்வொரு ஆண்டும் அம்பாள் நிச்சயத்தைப்படி சிறப்பாக அம்பாள் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா, ஒவ்வொரு ஆண்டுகளும் அம்பாளுடைய தரிசனம் கிடைக்குது பாருங்கள், அதுதான் உதாரணம். சில ஆண்டுகள்லாம் இவ்வளவு கூட்டமாக இருக்குதே, நம்மக்கிட்ட சங்கிலி பிடிக்கிறதுக்கு இளைஞர்கள் போதிய அளவுக்கு இல்லையே,
நம்ம எப்படி தரிசனம் பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து அம்பாளுடைய கோட்டை வாசலை கடந்து கடற்கரைக்கு போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கோட்டைக்கு உள்ளேயே போய் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் அம்பாள் வந்து அப்படி சம்ஹார ரூபிணியாக அம்பாள் சம்ஹார ரூபத்தில் அலங்காரத்தில் காட்சி தரக்கூடிய அந்த காட்சி அருள் தரிசனத்தெல்லாம் தரிசித்து கடற்கரைக்கு போவோம். கடற்கரைக்கு போகிற வழியில் அம்பாள் சப்பரத்தில் எழுந்தருளி வரக்கூடிய அந்த தரிசனம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் அம்பாள் தரிசனத்திற்கு குறை வச்சதே இல்லை. அதே போல் பக்தர்களுடைய மனதில் இருந்த குறைகளையும் ஒவ்வொரு ஆண்டும் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் அந்த தாய் முத்தாரம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாலையிடக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. அவளுடைய வேடத்தை அணியக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கிறது. அவளுடைய தசரா பெருந்திருவிழாவின் உண்டியல் காணிக்கைன்னு சொல்லி 2 கோடி 3 கோடின்னு சொல்லி 5 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டுக்கு ஆண்டு அவளுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் பல பக்தர்களுடைய மனதை சென்று அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் கோடான கோடி பக்தர்களுடைய மனதை சென்றடையணும். அம்பாள் அருள் புரிவாள். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.